எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ காலை நேரத்தில் இவ்வளோ திருச்சி மக்கள், மலைக்கோட்டையுடைய மக்கள், கல்லணை கட்டிய கரிகாலன் சோழனுடைய வரம் பெற்ற மக்கள், தஞ்சையினுடைய தரணி பாயும் காவேரிக்கு கல்லணையை அந்த தஞ்சையிலிருந்து கட்டிய கரிகாலனுடைய சோழனை ஆசி பெற்ற மக்கள். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சிவே ஒரு தமிழகத்துடைய தலைமையிடமாக மாற்றணும்னு நினைச்சாரு. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற மக்கள், அந்த அளவுக்கு ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய மக்களோட மக்களாக நிற்பதில் எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக நன்றியும், இந்த வாழ்க்கையை நல்லா உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்குது இந்த திருச்சி மாநகரம் வாழ்வதற்கு. உங்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இதுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள், இதுக்காக திட்டமிட்டு ரம்யா அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் வாழ்த்துகளோடு இல்லாமல் நன்றின்னு என்ன சொல்றேன்னா, என்னை போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 2 மாசமா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆர்வத்துக்கு, அந்த இளைஞர்களுடைய ஊக்குவிப்பு நான் ரொம்ப உறுதுணையா இருப்பேன். உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் உறுதுணையா இருக்கணும்னு நினைப்பேன். அதுவும் ஒரு பெண்ணா, அதே மாதிரி ஜெயிச்ச பெண்களுக்கு சென்னையில் ஒரு விழா, திரும்பிய பக்கமெல்லாம் நம்மளுடைய பெண்களுடைய விழா நடக்கும்போது தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இந்த ஆட்சியுடைய வளர்ச்சியும் பாராட்டுக்குரியதாக இருக்குது. இந்த மண்டல இந்த மாதிரி ஒரு உழைப்பை விதைத்து உங்களோடு பங்கு எடுத்திருப்பல இந்த இளம் கலைஞர்கள் இருவரும் என் வாழ்க்கையெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்காங்க நிறையா. என் வாழ்க்கை ஏட்டிலேயே அடங்காது, எவ்வளவு எடுத்தாலும் தாங்காது. அவர் கூட சொன்னாரு, எங்க அம்மாவுடைய ரெசிபியை போட்டிருக்கேன், நான் அம்மாவையே பார்த்ததில்லை. அப்படி ஒரு புள்ள. எனக்கு தாய் தந்தையெல்லாம் இந்த தமிழும் தமிழ் மண்ணும் மொழியும் நீங்கள் தான். நான் ஒரு அநாத சிறுவன். எனக்கு எல்லாமே இந்த தமிழக மக்கள் ஆண்டவனு நீங்களும் கொடுத்த வாழ்க்கையில தான் நான் வீடியோலையும் சொல்லுவேன். அதை சொல்றதுக்கு நான் எந்த இடத்துலையும் தங்கியதே கிடையாது. ஏன்னா எது இல்லை என்றாலும் நம்ம தன்னம்பிக்கை, நம்ம கையாளுகள் ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்தில் இந்த மண்ணில் மன உறுதியோடு இருந்தால் ஜெயிக்க முடிகிறதுக்கு என் வாழ்க்கை இந்த இளைஞர்களுக்கு ஒரு உதாரணங்கிறது தான். நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாசிதான். நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வேலை பார்த்துருக்கிறேன். 4ஆம் படிக்கும் போது என்ன ஏஜ் 8. அந்த 8 வயசுக்கு படிக்கிறதுக்கு, இன்னைக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க எப்படி போய் நாத்து நட்டேன், வயலில் வேலை பார்த்தேன், சிறு சிறு தொழில் செஞ்சுதான் நான் பிழைச்சேன்னு நிறைய பிள்ளைங்க பேட்டி கொடுப்பாங்க. ஆனா நான் 4ஆவது படிக்கிறதுக்கு காலையில வேப்பங்கொட்டை பொறிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கெல்லாம் வேப்பங்கொட்டை பொறி கொண்டு போய் சந்தையில வித்தமா, படி 40 பைசா 50 பைசான்னு தருவாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு ஸ்கூலு, 8 8:30 வரைக்கும் வேப்பங்கொட்டை பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவேன். 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க கரெக்டா. எங்களுக்கு 4 மணிக்கு விட்டா வந்து தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு போய் சாணி பொறுக்கி எருமா மட்டைன்னு சொல்லுவாங்க. அதை தட்டி காய வச்சு, அன்னைக்கெல்லாம் அடுப்பத்துக்கு இன்னைக்கெல்லாம் சிலிண்டர் கிடையாது, அந்த எருமா மட்டையை அடியில் வச்சு அது மேல முள்ளு குச்சி வச்சு தான் அடுப்பத்தை வைப்பாங்க, விறகு சீக்கிரம் பிடிக்கணும்னு. அப்படி அந்த எருமா மட்டையை சாணி பொறுக்கணும் 4 மணிக்கு தட்டுக்கூட எடுத்து போய். ஆமா, அப்ப டவுசரை வாங்கி வச்சுக்கிட்டு கோமணம் கொடுப்பாங்க. டவுசர் ரொம்ப பெரிய விஷயம். அந்த கோமணத்தை கட்டிட்டு போய் சாணி பொறுக்கிட்டு வரணும். அப்புறம் கோமணத்தை வாங்கிட்டு காலையில பள்ளிக்கூடம் போகும்போது டவுசர் கொடுப்பாங்க. ஒரு டவுசர் தான் இருக்கும். இப்படியெல்லாம் இந்த 4ஆவது படிக்கவே நான் கஷ்டப்பட்டேன். ஏன் இந்த கஷ்டப்பட்டதை சொல்றேன்னா, என் பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மனம் தோண்டு போச்சு, நான் ஒரு முயற்சி பண்ண தோத்துட்டேன்லாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்த என்னால் உங்க முன்னாடி நிற்க முடியுது என்றால் நீங்கள் எத்தகைய வரம் பெற்றவர்கள். உங்களுக்கு ஒரு கல்வி இருக்கும், ஒரு துணை இருக்கும், ஒரு தாய் தந்தை இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அரசு துணை இருக்குது. எங்க காலங்கள்லாம் அப்படி இல்லை. காமராஜர் போட்ட மத்தியான சத்துணவு திட்டம், ஒருவேளை கோதுமை சோறு கிடைக்கும், அவ்வளோ சாதம். இன்னைக்கு எத்தனை காலை திட்டமெல்லாம் இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு போனால் கூட சாப்பாடு இருக்குது, மதிய உணவு இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் நீங்களா உழைப்புக்கு துளியும் அஞ்சாமல் உங்கள் மன உறுதியை வளர்த்து கொண்டு வெற்றி பெறுங்கள், வெற்றியோடு இருங்கள். உங்களுக்கு நீங்க தான் ஹீரோங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய திறமையை நீங்களே மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு யார் தன்னம்பிக்கை தர முடியும்? இன்னொரு ஆளை தன்னம்பிக்கை பார்க்காதீங்க. நீங்க தான் தன்னம்பிக்குரிய மனிதர்களை அவங்களை உருவாக்கி வெற்றி பெறுகின்ற வாழ்த்துகின்றேன். உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்துட்டதில் மிக்க மகிழ்ச்சி. ரம்யாவுக்கு, அவர் குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். மனம் தளராத உழைக்கும் ரம்யாவுக்கு நிச்சயம் எதிர்காலம் இருக்கும். ஒரு சின்ன விளம்பரம் தான் கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டேன். நான் கொடுக்காத விளம்பரமே இல்லை, லைனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்குமே. ஆமாம், யாருக்கும் நான் இல்லை என்று சொல்லுவதில்லை. சேலமாரார் ஒரு தமிழ் நிறுவனம், உங்கள் நிறுவனம், தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி காட்டு, தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். தொழில் முயற்சி செய்யும் போது மன உறுதியோடு செய்யுங்க. எந்த இடத்துலையும் கலங்கி நின்னா விலகி போகாதுன்னு கண்ணதாசன் சொல்லுவாரு. நம்ம எப்பவுமே விலகி போய் மனசை கொடுத்துடக்கூடாது. கஷ்டம் வரும்போது கண்ணை திறந்தவை மூடிடாத, கஷ்டம் வெளியேறட்டும். அந்த மாதிரி இறுக்கத்துக்கு போயிடாதீங்க, உற்சாகத்தோட இருங்க. வெற்றி நிச்சயம். ரம்யா அவர்களே, மீண்டும் ஈவினிங் வந்து சந்திக்கிற வாழ்த்துகள், வாழ்த்துகள். உற்சாகத்தின் மக்கள், திருச்சி மக்களுக்கு வாழ்த்துகள். நன்றியுடன் என்றும் சேலமாரார் தமிழ் செல்வன். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.